ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸோ கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாக்ஸோ கிச்சனில் பார்க்க போகிறது சன் டிவி ஷோவான டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சியில் வின் பண்ண ஐஸ்வர்யா தத்தாவோட ரெசிபியான மஷ்ரூம் கலோட்டி கபாப் வித் உல்டா தவா பரத்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கலோட்டி கபாப் லக்னோ குசைனில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. கலோட்டி மீன்ஸ் சாஃப்ட், அதாவது அந்த அளவுக்கு இந்த கபாப் வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மஷ்ரூமில் எப்படி கலோட்டி கபாப் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கலோட்டி கபாப்க்கு தேவையான ஸ்பெஷலான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் ஜாதி பத்திரி, ஒரு சின்ன பீஸ் ஜாதிக்காய் அதிகமாக சேர்த்துக்கூடாது, இந்தளவு சேர்த்தா போதும். கல்பாசி கொஞ்சம், சோம்பு 1/4 டீஸ்பூன், ஷாஹி ஜீரா 1/4 டீஸ்பூன், நீங்கள் இதுக்கு பதிலாக சாதா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். மிளகு 1/4 டீஸ்பூன், முழு தனியா 1/2 டீஸ்பூன். நான் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ரோஸ் பெட்டல்ஸ் தான். உங்கள்கிட்ட இருந்தால் இதை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. 5-6 இதழ்கள் சேர்த்தா போதும். சின்ன சைஸ் ஸ்டார் அனைஸ் 1/4 டீஸ்பூன் கசகசை. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு பேனில் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இப்போதைக்கு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வெதுவெதுப்பான 1/4 கப்பு பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த குங்குமப்பூ கலந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த மாதிரி மாவு கலந்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டால் கவர் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். மஷ்ரூமை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். கீ இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதும் இப்போ இதில் மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி 1 கப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். மஷ்ரூமை குக் பண்ணுறதுக்கு மஷ்ரூமில் விடுற தண்ணியே போதுமானது. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ மஷ்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே 1/4 கப்பு பாதாம் சேர்த்துக்கிறேன். இதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஜாரில் வேக வச்ச கொண்டக்கடலை 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுலையே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் மசாலாவை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இதை பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நம்ம அரைச்ச கபாப் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சால்ட், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு கலந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கபாப் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். அப்போ தான் கபாப் நல்ல சாஃப்டாக இருக்கும். இதை உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டிட்டு கட்லெட் ஷேப்புக்கு நம்ம தட்டிக்கணும். இப்போ இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கபாப்ஸை சேர்த்துடலாம். ஒரு சைட் குக் ஆனதும் மறு சைட் திருப்பி விட்டுட்டு நம்ம குக் பண்ணிக்கணும். இது பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ மாவு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி உருட்டிக்கணும். இப்போ மேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மாவு நல்லா விரிச்சுக்கலாம். இந்தளவு விரிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி விசிறி மடிப்பு மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நான் 4 பால்ஸையுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ரோல் பண்ணாமல் இந்த மாதிரி கைகளாலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைஸ்க்கு விரிச்சா போதும். இப்போ பரோட்டா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 4 பரோட்டாவையும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சைட் குக் ஆனதும் இதை திருப்பி விட்டுக்கணும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம். பரோட்டாவை திருப்பி விட்டு 2 சைடும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பரோட்டா நல்ல லேயர்ஸாக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் பரோட்டாவை ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மேலே மஷ்ரூம் கலோட்டி கபாபை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மயோனைஸை டாப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் கலோட்டி கபாப் வித் சஃப்ரான் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.